அண்மைச் செய்தி. ஜாஃபர் சாதிக்கிற்கு 3 நாள் அமலாக்கத்துறை காவல் விசாரணைக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டு தற்போது அவரை அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்றும் அதற்கு 3 நாள் காவல் எடுத்து விசாரிக்கலாம் என்றும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் இதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தரம் இணைப்பில். சுந்தரம், இந்த ஜாஃபர் சாதிக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு 3 நாள் காவலா? கோபால், நிச்சயமாக. அதாவது போதைப் பொருள் கடத்த வழக்கு டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்த தடுப்பு காவல்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுகவின் முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் 26ஆம் தேதி கைது செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக ஜாஃபர் சாதிக்கை 15 நாட்கள் தங்கள் காவலில் வைத்து விசாரிக்க கோரி அனுமதிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜாஃபர் சாதிக் நீதிபதி முன்பு நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் விசாரணையை அதிகாரி சுனில் சங்கர் ஆஜராகியும் சாட்சியம் அளித்தார். அப்போது ஜாஃபர் சாதிக் மீது போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டது தொடர்பாக தடுப்பு வழக்கில் சென்னை மற்றும் மும்பையில் ஏற்கனவே வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் இந்த வழக்கில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் பெரும் மூளையாக செயல்பட்டதாகவும் இந்த கடத்தல் மூலமாக கிடைத்த சட்டவிரோத பணத்தால் பயனடைந்த பிரதான பயனாளி என்பதற்கான சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் அமலாக்கத்துறை வசம் உள்ளதாக தெரிவித்தார். விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில் இல்லை என்பதால் பிடிவாரண்ட் மூலமாக ஆஜர்படுத்தி உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜாஃபர் சாதிக்கு அமலாக்கத்துறை காவல் எடுத்து விசாரிப்பதற்கு அவசியமானது என்றும் அவர் நீதிபதி முன்பாக தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜாஃபர் சாதிக்கு அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிப்பது மிகவும் முக்கியமானது என்பதால் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஜாஃபர் சாதிக் தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் சென்னை மற்றும் மும்பையில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்கு ஜாஃபர் சாதிக் ஆஜராகி விளக்கம் அளித்ததாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என அமலாக்கத்துறை தரப்பு அந்த குற்றத்தை குறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கைது செய்த 15 நாட்களுக்குள் தான் காவலில் எடுக்க முடியும் என்பதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிடம் நீங்கள் அமலாக்கத்துறையின் காவலில் செல்ல விரும்புகிறீர்களா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு தனக்கு விருப்பம் இல்லை என்றும் ஏற்கனவே அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த நிலையில் மீண்டும் காவல் தெரிவிக்கிறார்கள் என அவர் நீதிபதி முன்பாக பதிலளித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலை எடுத்து விசாரிப்பதற்கு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக 18ஆம் தேதி உறவு நேரில் சந்திக்க உத்தரவிட்டு மீண்டும் 19ஆம் தேதி மாலை நேரில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ஜாஃபர் சாதிக்கிற்கு 3 நாள் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.